சில பிள்ளைகள் சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மா பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்கள்ட்ட இந்த குறை இருக்குது அந்த குறை. அதெல்லாம் தேவன் தேவன் நியாயம் தீர்ப்பார். எப்படி? தேவன் நியாயம் தீர்ப்பார். நியாயம் தீர்க்கிறதும் உங்கள் வேலை கிடையாது. சில பிள்ளைகள் என்ன நினச்சிக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாததுனால நான் அவங்கள கீழ்ப்படிய தேவையில்ல. சில நேரம் நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள், நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும் அல்லது அதை தாண்டி இருக்கிற அதிகாரிகளாக இருக்கட்டும், கடவுள் சொல்கிறதுக்கு முற்றிலும் புறம்பாய் போக சொல்லலாம். கடவுளுக்கு விரோதமாகவே ஒருவேளை நம்மளை போக கட்டளையிடலாம். ஆனால் அது அபூர்வமாய் நடக்கிற ஒன்று, பொதுவாய் அது நடக்கிறது ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் பெற்றோர் அப்படி செய்கிறதும் கிடையாது, மேல் அதிகாரிகள் அப்படி செய்கிறதும் கிடையாது. பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க, நம்ம வேலையை செய்ய சொல்கிறாங்க, செய்யலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும். அதனால் கோபத்தில் 4 வார்த்தை பேசுவாங்க ஒருவேளை. ஆனால் என்ன சொல்ல வரேன், பெற்றோர்கிட்ட குறை இருக்குது, ஆகவே நான் கீழ்ப்படியலை, ஆகவே நான் கனப்படுத்தலைன்னு சொல்கிறது, அந்த எக்ஸ்கியூஸ் கடவுள்கிட்ட ஆகாது. ஏன்னா நீங்கள் பைபிளுடைய போதனை, புதிய ஏற்பாட்டின் போதனையை பார்த்தீங்கன்னா, பவுல்லாம் எப்படி போதிக்கிறாருன்னா, பிள்ளைகளை பார்க்குறப்ப என்ன சொல்கிறாரு, அதான் அந்த எபேசியர் 6:1, பிள்ளைகளே கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அவங்க நல்லா இருக்காங்களான்னு பார்த்து கீழ்ப்படிங்கன்னு சொல்ல, கீழ்ப்படிங்க. அவங்க பர்ஃபெக்டாக இருந்தால் அவங்கள கனப்படுத்துங்கன்னு சொல்ல, அவங்கள கனப்படுத்துங்க. இதுதான் உங்கள் வேலை. கடவுள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இது. உங்கள் பெற்றோர்கிட்ட குறை இருக்குதா, சில காரியங்களை தப்பாக செய்கிறாங்களா, அது தேவன் பார்க்குறாரு. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பாருங்க. அவங்க புரிஞ்சுக்கலன்னா அது உங்கள் கையில் இல்லை, அது தேவன் நியாயம் தீர்ப்பார். அவங்களுக்காக ஜெபியுங்க. ஆனால் அவங்களுக்கு கீழ்ப்படியது, அவங்களை கனப்படுத்துறது உங்கள் வேலை. அவள் பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி சொல்றாரு. அப்படியே திரும்பி 4ஆம் வசனத்தில் பெற்றோருக்கு எபேசியர் 4 என்ன சொல்றாரு, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். அப்போ பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்டா பேசுறாரு, அப்படியே திருப்பி பெற்றோர்கிட்ட என்ன சொல்றாரு, பெற்றோரே பிதாக்களே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதுனால நல்லா போட்டு மெதிங்கன்னு சொல்ல. அதான் சொல்லிட்டேன்ல, பிள்ளைகளை நல்லா கீழ்ப்படிங்க, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொல்றாரா? பிதாக்கள்கிட்ட திரும்பி அப்படி எப்படி பேசுறாரு பாருங்க, அப்படி வேற மாதிரி பேசுறாரு. பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். கோபம் மூட்டாதீங்க பிள்ளைகளை, கோபப்படுத்தாமல். என்ன பைபிளுடைய போதனை மாதிரி எங்கேயுமே வராது பாருங்க. கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. அப்போ நீங்க அவங்களுக்கு போதிக்கணும், அது மட்டும் இல்லை சில நேரம் சிட்சிக்கணும்.